அதிமுக பாஜக அமைத்துள்ள வலிமையான கூட்டணியை குழப்பம் ஏற்படுத்தி உடைக்க பார்க்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். அதிமுக பாஜக அமைத்துள்ள கூட்டணியை குழப்பம் ஏற்படுத்தி உடைக்க பார்ப்பதாக கூறிய அவர், வலிமையான தங்களது கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம்ம கூட்டணியை உடைக்க பார்க்கறாங்க. எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரையின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இன்று புதுக்கோட்டையில் தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் நிறைவு பெறுகிறது. இதனிடையே 26ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும் நிலையில் அன்றைய தினம் சிவகங்கையில் நடைபெற இருந்த பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி ஒத்திவைத்துள்ளார். குறிப்பாக பிரதமர் மோடியை அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.